அரசியலில் குதிக்கிறார் பிரபல தமிழ் நடிகை. கிராஸ் பிரீட் போல கிராஸ் மேரேஜஸ்ல பிறக்கிற குழந்தைகள் கணவர் இறந்த பிறகு அவரை அடிக்கடி சந்தித்து வந்திருக்கிறார். சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்று சென்னை தொகுதியில் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். ஜீரோ ஸ்டார் நேயர்களே, நான் பல சேனல்களையும் கொடுக்குற வீடியோக்களை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய ட்விட்டர் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அரசியலில் குதிக்கிறார் பிரபல தமிழ் நடிகை, இதுதான் இன்னைக்கு டாபிக். யார் அந்த தமிழ் நடிகை என்பதை நீங்கள் என்ன யூகிச்சிருப்பீங்க. கண்ணழகு நடிகை மீனா தான். கடந்த தலைமுறையில் நம்பர் 1 கதாநாயகியாக திகழ்ந்தவர். ரஜினி, கமல், அஜித், விஜயகாந்த் என்று சரத்குமார் என்று அவர் காலத்தின் எல்லா முன்னணி ஹீரோக்களுடனும் சேர்ந்து நடித்தவர். விஜய் கூட மட்டும் அவர் ஜோடியாக நடிக்கவில்லை என்றாலும் ஒரு பாடலில் விஜயோடு நடனம் ஆடியிருக்கிறார். இந்த இடத்துல மீனாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு அறிவியல் உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவரங்களில் ஒட்டு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் பிரீட். அந்த கிராஸ் பிரீடில் மூலமாக விளையக்கூடிய விளைச்சல்கள், அந்த கனிகள் அதிக சுவையானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. உதாரணத்துக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம், அது ஒரு தனி டேஸ்ட். அல்ஃபோன்சா மாம்பழம், அது ஒரு தனி டேஸ்ட். இந்த பங்கனப்பள்ளியையும் அல்ஃபோன்சாவையும் ஒட்டு மாஞ்செடியாக சேர்த்து வைத்து ஒரு புது தாவரத்தை உருவாக்குவாங்க அறிவியலாளர்கள். அந்த ஒட்டு மாஞ்செடியில் விளையும் மாம்பழங்கள் மிக அதிக ருசியாக இருக்கும். அதை போல கிராஸ் பிரீட் போல கிராஸ் மேரேஜஸில் பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியாகவும் அழகாகவும் இருப்பாங்க. அதுக்கு உதாரணம்தான் மீனா. மீனாவுடைய அம்மா ஒரு மலையாளி, அப்பா ஒரு தெலுங்கர். அவர் ஒரு தமிழர் என்று பல பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மீனாவின் அப்பா ஒரு தெலுங்கர். மீனா 2009ஆம் ஆண்டு ஒரு பெங்களூர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை திருமணம் செய்தார். 13 ஆண்டுகள் அவர் கூட சந்தோஷமாக இல்லறம் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2022ஆம் ஆண்டில் மீனாவின் கணவர் வித்யாசாகர் நோய்வாய்ப்பட்டு காலமானார். புறாக்களின் எச்சம் கலந்த காற்றை தொடர்ந்து சுவாசித்து கொண்டிருந்தது. அவருக்கு, வித்யாசாகருக்கு நுரையீரலை முதலில் செயலிழக்க செய்து அதன் மூலமாக மற்ற உறுப்புகள் எல்லாமும் செயலிழந்து அவரை மரணத்தில் தள்ளியது. கணவர் இறந்த பிறகு அவர் அதுக்கு முன்னால் திருஷ்யம் படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படம் ஒரு பாப்புலர் மூவி மலையாளத்தில். கணவர் இறந்த பிறகு அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் எந்த படமும் கமிட் ஆகலை. அந்த சூழ்நிலையில்தான் அவரை அடிக்கடி சந்தித்து வந்திருக்கிறார் பிரபல டான்ஸ் மாஸ்டரான கோலிவுட்டின் டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர். அவங்க ஒரு தீவிர பிஜேபி விசுவாசி. அவங்க தான் மீனாவின் கணவர் இறந்ததுக்கு பிறகு மீனாவை அடிக்கடி சென்று சந்தித்து ஆறுதல் கூறி வந்தபோது, நீ அரசியலில் இறங்கு, உனக்கு ஒரு நல்ல மன மாறுதல், சேஞ்சு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து கலா மாஸ்டரின் விருப்பத்தை நினச்சி பார்த்துருக்காங்க மீனா. அது அவருக்கும் சரி என்று பட்டிருக்கிறது. அவருக்கும் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டிருக்கு லைஃப்பில். எனவே அவர் அரசியலில் இறங்குவதற்கு முன்னோட்டமாக இந்த ஆண்டு பொங்கல் தினத்தன்று, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி, அவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்று
மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த பொங்கல் விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடியிடமும் மீனாவை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை மீனாவே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெருமையோடு அந்த ஃபோட்டோவை வெளியிட்டிருக்கிறார். மீனா சீக்கிரத்தில் பிஜேபியில் உறுப்பினர் ஆவார் என்றும் இந்த ஆண்டு மே மாதத்தில் நடக்கப் போகிற நாடாளுமன்ற தேர்தல்களில் மீனா தென் சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆந்திராவில் ரோஜா வெற்றிகரமான அரசியல்வாதியாக விளங்குவதைப் போல தமிழ்நாட்டில் மீனாவும் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக விளங்க வாழ்த்துகிறோம். மீண்டும் உண்மைச் சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.